ஹாய் அம்மரசன் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அம்மரசன் ஃபேமிலி சார்பா. ஓகே, அனைவருக்கும் ஹாப்பி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தமிழ் நியூ இயர். சரிம்மா, ஹாப்பி தமிழ் நியூ இயர். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே வந்து எங்களோட டீம் சார்பாகவும் ஒரு பெஸ்ட் விஷஸ். ஓகே, இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்த செகண்ட் ரீசன், எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட வந்திருக்கோம். அம்மா அப்பா ரொம்ப நாள் சொல்லியிருக்காங்க, வந்து நீங்கள் 2 பேரும் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு போங்கன்னு. எங்களால் வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிருக்கோம், பட் பொங்கல் வச்சு சாமி கும்பிடல. அதனாடி தமிழ் நியூ இயர் அதுவுமா நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கோம். எங்கள் குலதெய்வ கோயிலை காட்டுங்க. இதுதான் எங்கள் குலதெய்வ கோயில், கடந்தகுடியில் இருக்கிற புலிக்குட்டி ஐயனார் கோயில். புலிக்குட்டி ஐயனார் கோயில் தான் எங்களுக்கு வந்து குலதெய்வ கோயில். ஓகே, இதுதான் கோயில். கோயில் பக்கத்தில் குதிரை நிற்குது. அதெல்லாம் வேண்டுதல் வச்சுட்டு வச்ச குதிரை. இது வந்து எங்க வீட்டு குதிரை. இது ட்ரெஸ் எப்படி இருக்கு கேளு அமர்சன் ஃபேமிலிட்ட. ட்ரெஸ் எல்லாருக்கும் ட்ரெஸ் எப்படி இருக்கு கேளு. வேசி ஷர்ட் நான் சத்தமா சொன்னா தானே கேட்கும். பாருங்க, இறங்கி காட்டு, இறங்கி நடந்து காட்டு. எப்படி வீட்டுல நடந்து காட்டு இல்ல, இப்படி நடந்து காட்டு. நட, இப்படி அந்த இது வர நட. என்னடா? சரி, ஓகே. கோயிலுக்குள்ள வந்து பூஜை நடந்துட்டு இருக்கு. பூஜை முடிஞ்சோடனே அது பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தண்ணியா இந்த கார்ல இருக்கே, எடுத்துட்டு வரலையே. ஓகேங்க, பொங்கல் வைக்கட்டும். ஸோ நம்மளும் போய் கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ணுவோம். எங்கள் அத்தை இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் பொங்கல் வைக்க போகிறாங்க. பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு இன்றைக்கி செலிப்ரேஷன் வந்து முடிச்சிக்க வேண்டியதான். ஏன்னா அவ்வளோதான், நம்ம வேற எங்கேயும் போகிறோமா? தமிழ் இன்னைக்கு என்ன அடுத்து வந்து இந்த பூ உனக்கு இந்த ஜுண்டி போட்டு பூ வைக்கல அம்மா என்ன சொன்னேன்? எனக்கு ஜுண்டி போட்டு பூ வைக்கல அம்மா சொன்னாங்க. அவங்களுக்கும் அவங்க அம்மாவும் இப்படிதான் ஜுண்டி போட்டு பூ வைப்பாங்களாமா. ஸ்கூல் போகல எப்பவுமே எங்க அம்மா எனக்கு இப்படிதான் ஜுண்டி போட்டு பூ வைப்பாங்க. சரி, நீங்க ஜுண்டி போட்டு பூ வைக்கிறது இருக்காம போய் பொங்கலை வைங்க. அங்க பாருங்க ஒருத்தர். டேய், என்னடா பண்ற? ஏண்டா அப்பு, என்ன பொங்க வைக்கவா? கேட்டியா வைக்கவான்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? நம்மட்டு பானையா அது? குடும்பம் நான் 2 விறகு வைக்கிறேன். நல்லா கொட்டாய் விட்டுட்டு பொங்க இங்க போய் பொங்க வைக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? பொங்கல் வச்சிட்டேன். போய் 2 விறகு எடுத்து வச்சு தீ தள்ளி விட்டு வந்துட்டேன். 2 விறகு எடுத்து வச்சு தீயை தள்ளி விட்டு வந்துட்டா. வேற எதுவும் பொங்கல் வைக்கல. ஆமா, அங்க பூஜை நடந்துட்டு இருக்கு கோயில்ல. நாங்க இப்பதான் பொங்கல் வச்சுட்டு இருக்கோம். அடுத்து பொங்கல் வச்சு முடிச்சுட்டு அடுத்து எங்க பூஜை முடிச்சுட்டு வந்து குலதெய்வ வழிபாடு சிறப்பா முடிஞ்சிடும். ரொம்ப நாள் வந்து எங்க அம்மா அப்பாவும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, 2 பேர் வந்து பொங்கல் வைங்க. ஏன்னா எங்க குலதெய்வ கோயிலுக்கு நான் இவர் வந்து போன டைம் தான் கார் வாங்கினப்பதான் முதல்ல இவர் குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்காங்க. இவரே எங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்ததே இல்லை. அவனை பாருங்க, அந்த மண்ணுக்குள்ள போட்டு உருள்றான். அவன் இருக்க மாட்டான் ஒரு இடத்துல. அவனுக்கு எதுக்கு நீ வெள்ளை வேட்டி சட்டை கட்டி விட்ட? அவன் தானே இன்னைக்கு கோயிலுக்கு போறோன்னு பிளான் பண்ணோடனே 2 நாளா அம்மா அந்த வேஷ்டி சட்டை எடுத்துட்டு வந்தீலாமா. அதுக்குள்ள போய் என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்கானு. அதுக்குள்ள போறது, குதிரையில தாக்குறது, எவ்வளவு வேலை பண்ணிட்டு. சொல் பேச்சு கேள்றாங்க. வாடாங்க, சாமி போட விடாங்கிறானா? அப்புறம் இந்த கோயில் வந்து பரமக்குடி சைட்ல உள்ளவங்களுக்கு தெரியும். கடந்தகுடியில உள்ள புலிக்குட்டி ஐயனார் கோயில். தெரிஞ்சிருந்தா இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.
அப்புறம் வந்து இவர் வந்து வந்ததே இல்லை. நான் 2 குழந்தைங்க பிறந்துமே சஞ்சனாவுக்கும் சரி அப்புக்கும் சரி 2 பேருக்குமே நான் வந்து இங்கே மொட்டை போட்டுட்டேன். எல்லாத்துக்குமே நான் மட்டும்தான், நான் தனிப்பட்ட முறையில் வந்து பொங்கல் வச்சு மொட்டை போட்டுக்க முடியும். இவர் கூட சேர்ந்து வந்து சாமி கும்பிட்டதில்ல. அதனால எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு ஆசை, 2 பேரும் சேர்ந்து வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக தான் இவரை வந்து இவரும் என்னன்னே தெரியல, இப்படின்னா ரொம்ப நல்லவரா மாட்டார், எதுவுமே மறுப்பு தெரிவிக்க மாட்டேங்கிறாரு. அப்படியா சரி வா போலாம், அப்படியா சரி ஓகே அப்படிதான் சொல்லிட்டாரு. வந்தாச்சு. ஓகே பொங்கல் வச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். இவ்வளவு நேரம் இங்கேயே உட்கார்ந்து இருந்துட்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை பொங்க வைக்க போயிருக்கு. அதை காட்டுறேன் பாருங்க. பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஒரு விசேஷம் இல்லை, யாரோ ஒரு நேர்த்திக்கடனுக்காக பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னா அங்கங்கே இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. நான் கிட்ட போய் காட்டுறேன். இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் இருக்குது, இந்த பைப்பில் தண்ணி வர்றது மாதிரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் அடுப்பு அதுவும் இருக்குது. இங்கே வந்து 1 2 3 4 அடுப்பு, விறகு கொண்டு வந்தாங்க அப்படின்னா விறகடுப்புலாம் வச்சுக்கலாம். அத்தை இதெல்லாம் இங்கே உள்ளே பானையா? பொருள் மட்டும் கொண்டு வந்தால் போதும், பானை இங்கே வச்சு வச்சுக்கலாம். பானை வந்து இங்கேயே இருக்குது, பொருள் மட்டும் கொண்டு வந்தால் போதும். பானையை வந்து நம்ம கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம். விறகுமே வந்து ஓரளவுக்கு இங்கே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னல அம்மா எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லி. எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எங்கள் அம்மாவுக்கு நான் எடுத்து கொடுத்த சாரீ, இந்த சாரீ தான் அம்மா சாரீ. அம்மா இதுதான் அருகம்புல் சாரீ, இதுதான் நான் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்த சாரீ. இந்த சாரீ கட்டிட்டு வந்து எங்கள் அம்மா வந்து சாமி கும்பிட்றாங்க, அதுவும் எங்களுக்காக. எல்லாரும் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு கும்பிட வந்திருக்கேன். எங்கள் குலசாமி கோயிலுக்கு. இதுதான் எங்கள் குலதெய்வம் புலிக்குட்டி ஐயனார். இதுதான் எங்கள் சாமி. எல்லாரும் நல்லதுக்காக வாங்க, நல்லபடியாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஐயா வேண்டி வந்தெல்லாம் எல்லாமே வெற்றியாக நடக்கும். எங்கள் ஐயனார் அப்படி செட்டு வேண்டவர் புலிக்குட்டி ஐயனார். எங்க அம்மா வந்து ரொம்ப நல்ல அம்மா, ரொம்ப சாஃப்டான அம்மா. எல்லாருக்கும் எல்லாரோட அம்மாவும் நல்ல அம்மா தான், சாப்பிட்டான அம்மா தான். எங்க அம்மா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு, எங்க அம்மா வந்து ரொம்ப இன்னசென்ட். சாமி கும்பிட்டு மணி அடிக்கணுமா? மணி இப்போ அடிக்கக்கூடாதுப்பா, சாமி கும்பிட்டு அடிக்கலாம். கொடுங்க பிரசாதம், கொடுங்க அப்பா. அப்பாவுக்கு பிரசாதம் கொடுங்க கொடுங்க. இந்த அம்மா கொடுங்க, அம்மா கொடுங்க. என்னது? மாவில பிரசாதம் அம்மாவுக்கு தான் கொடு, அம்மாவுக்கு பிரசாதம் கொடு. தரேன் இல்லை ஏய் வாங்குறேன், புள்ள கொடுக்குறான், கொடு, வேணான்னு சொல்லிட்டு போடுறேன். கொடு. சரி, வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சாச்சு. பொங்கல் வச்சுட்டு இங்கே உள்ளே பண்ணாங்க, பூஜை முடிஞ்சிச்சு. அப்புறம் இன்னைக்கு கோயிலை சுற்றி வந்துட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே ஓகே. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ஓகே தான். இந்த கோயிலில் நான் சின்ன வயசில் விளையாடுறது இடமே இல்லை, சுற்றி வருவேன். அதான் ஒவ்வொரு விஷயமா காமிச்சிட்டே இருக்கேன். இங்கே தான் விளையாடுவேன், இங்கே. இப்போ அப்பு சஞ்சனாவும் விளையாடலை, எனக்கு வந்து அந்த ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ் சஞ்சனாவும் அப்பவும் விளையாடல, எனக்கு வந்து சின்ன வயசில் நான் விளையாண்ட ஞாபகம் தான் அதிகமாக வருது. சஞ்சனா தண்டி தான் இருப்பேன், அந்த ஞாபகங்கள் இவ்வளோ தண்டி இருக்கையில் அந்த கோயிலில் விளையாண்ட ஞாபகங்கள்லாம் எனக்கு வருது. சஞ்சனா எப்படி இருக்கு? என்ன மாலையெல்லாம் போட்டிருக்க? சஞ்சனா கோயிலில் மாலை போட்டு விட்டாங்க. சரி வாங்க. ஓகே, எல்லாருமே என்னுடைய அம்மா அப்பாவை காட்டுங்க, எங்கள் வீட்டை காட்டுங்க, எங்கள் ஊரை காட்டுங்கன்னு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. இவங்க தான் எங்கள் அப்பா, இவங்க தான் எங்கள் அம்மா. அப்புறம் இது எங்கள் அப்பாவுடைய குலதெய்வ கோயில். இந்த சாமி பேர் புலிக்குட்டி, இவங்க அப்பா பேரும் புலிக்குட்டி.
ஒரு குலதெய்வ சாமி பேரையே வச்சுருக்காங்க. ஏன்ப்பா? ஓகே, அவ்வளோதான். ஓகே, இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு வந்து எங்கள் அப்பா அம்மா கூட எங்கள் குலதெய்வ கோயிலே வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஓகே, அவங்கள பேச சொல்லு. ஏதாவது பேசுங்கப்பா. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாங்கள் தான் அம்மு அரசனுடைய அம்மா அப்பா. அம்முடைய அம்மா அப்பா, அரசனுடைய மாமனார் மாமியார். ஓகே பார்த்துங்க, எல்லாரும் என் பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுங்க. ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலைன்னா அப்படி பேசினாங்க, பயந்து அப்படி இப்படின்னு ரொம்ப பயந்தாங்க. நான் வந்து இருந்துச்சு. இப்போ உங்களுடைய ஆதரவெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும். பரவாயில்ல, நம்ம பொண்ணுக்கும் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, உறவு இருக்கிறாங்க, இருக்கிறாங்களே, உதவிகளுக்கு ஒரு சப்போர்ட்டாக எல்லாரும் இருக்கிறாங்களே அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. சரி போகலாமா? சரி சரி வாங்க போகலாம். சாமி கும்பிட்டாச்சு நல்லபடியாக. வீட்டுக்கு இப்போ அடுத்து எங்கே போகிறோம்? அடுத்து வீட்டுக்கு போயிட்டு நயினார் கோயிலுக்கு போகிறோம். சரி ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அம்முவோட ஊர், அதாவது பரமக்குடி சரௌண்டிங்கில் வந்து கொஞ்சம் ஃபேமஸான கோவில் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயினார் கோவில். அங்கே வந்து நாகநாதர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வந்திருக்கோம். ஓகே, அவங்க சொன்னாங்க அப்படியே அந்த கோவில்லையும் போய் விளக்கு வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க ஃபார்மாலிட்டிஸ் படி விளக்கெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போய் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு வந்துட்டோம். ஸோ இந்த கோயிலில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அம்மு வந்து முத கூட்டிகிட்டே போனேன். அந்த கோயிலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இந்த ஒரு விளக்கு வந்து நம்ம வீட்டுக்கு, ஒரு விளக்கு வந்து அம்முவோட வீட்டுக்கு, இன்னொரு விளக்கு வந்து சேனலுக்கு, இன்னொரு விளக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும். வச்சிட்டியாமா? என்ன விளக்கில் விளாண்டுக்கிட்டு இருக்க? எப்படி சொல்றது, இவருக்கு கல்யாணம் பண்ண கோயில், அப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்கு இவரை தொலை பிடிக்கிறதுக்கு இந்த கோயிலேருந்து தான் வந்தேன். அதை லவ் ஸ்டோரியில் வந்து ஃபாலோ பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இந்த கோயிலேருந்து தான் இந்த பிள்ளையை நான் கூட்டிகிட்டே போனேன். முன்னாடி அந்த ஃப்ரெண்டு என்ட்ரன்ஸில் இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க வீடியோவில். அங்கேருந்து தான் வந்து கூட்டிகிட்டே போனேன். இந்த கோயிலுக்கு வந்து இந்த பிள்ளைக்கு வந்து சனிக்கிரகமாக, அது என்னது ஏதோ சனிக்கிரகமாக ஏதோ அந்த கிரகத்தை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை வந்து 7 நாள், 7 சனிக்கிழமையா, 7 சனிக்கிழமை கோயில் கூட்டியிருந்தாங்க. அந்த 7வது சனிக்கிழமை வந்து ஆள் அவுட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். சரி ஓகே, இங்கே தான் வந்து நான் கூட்டிகிட்டு போன கோயில் வந்து தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கல்யாணம் நடந்ததும் இங்கே தான். கல்யாணம் வந்து பேசிக்காக வந்து வீட்லையும் அதுதான் கல்யாணம். இது வந்து பெரியவங்களுக்கு மனசாந்திக்காக இங்கே ஒரு கல்யாணம் பண்ணோம். எங்கன்னா வீட்டில் தான் ஃபஸ்ட்டு தாலின்னு ஒன்று கட்டினது வந்து எங்கள் வீட்டில் தான். எங்கள் வீட்டில் வந்து கட்டிட்டு நேராக போனதே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். ஸோ மறுவீடு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போனோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லோரும் ஸோ பெரியவங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்ட இடம் வந்து இந்த கோயில். இந்த கோயில் தான். அது வந்து இந்த கோயிலேருந்து போய் இதே கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏதோ கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வாழ்க்கை ஏனோ தானோன்னு போகாமல் லைஃப் வந்து நல்லா ஹாப்பியாக போகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க, ஏன் சத்தியமணி கொடுத்துருக்கீங்களா, எந்த ஒரு ரீல்ஸ்லையுமே வந்து பூ வைக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை வீட்டில் தான் இருக்கும், வெளியில் போகாது. அது மட்டும் இல்லாமல் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நானே சொல்கிறதுக்கு பதில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நான் பூவே வைக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நாங்கள் பழைய ஏரியாவில் வந்து பூ அதிகமாக வருதில்ல. நான் வந்து காசு கொடுத்து பூ வாங்குதான். நான் ஒரு கஞ்சல் அப்படி ஒரு கஞ்சல். நான் வந்து பூ ஏன்னா ஒரு எப்படி ஒரு ஃபீலாக இருக்கும். 50 ரூபாய்க்கு வாங்கினா இவ்வளோண்டு ஒரு ஜான் அளவு தான் பூ கொடுப்பாங்க. அதே 50 ரூபாய்க்கு உதிரி பூ வாங்கி கட்டினோம்னா 2 முழம் அப்படி வரும், அந்த ஒரு அளவு இருக்குமா. ஸோ அதனாலேயே நான் வந்து உதிரிப்பூ வாங்கிட்டு அதிகமாக கட்டுவேன். பழைய ஏரியாவில் வந்து அடிக்கடி பூ வரும், நான் நிறையா வாங்கி கட்டுவேன். இந்த புதிய ஏரியாவில் வந்து பூவே வருதில்ல. இவர்கிட்டையும் சொல்லுவேன், நீ உதிரிப்பூ வாங்க கூட்டிகிட்டு போ நிறைய டைம் சொல்லுவேன். இவருக்கும் வேலை விஷயமா அப்படி இப்படின்னு அதையும் கூட்டிகிட்டு போகிறதில்ல. அதுக்காக தான் பூவும் வைக்கல. இன்றைக்கி உங்கள் கமெண்ட் படித்தோடனே நான் வந்து கண்டிப்பாக நியூ இயருக்கு பூ விலையே ஜாஸ்தியானாலும் பரவாயில்லன்னு நேற்றே போய் உதிரிப்பூ வாங்கி கட்டி இன்றைக்கி வச்சுருக்கேன். அதுதான் இந்த சீனு.
ஸோ சீனே. பார்த்துக்கங்க இல்லைம்மா ஒரு பக்கம் தான் இருக்கு இன்னொரு பக்கத்தையும் காட்டுங்கம்மா. சரி ஓகே ஓகே. அம்மா வந்து நாங்கள் கோயிலில் எங்கள் குலதெய்வ கோயிலில் போய் பொங்கல் வச்சு அம்மா வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு திரும்ப வந்து நயினார் கோயிலுக்கு வந்துட்டோம். நயினார் கோயிலுக்கு வந்து நான், சஞ்சனா, அப்பு, அப்புறம் அப்பா 3 பேர் வந்தோம். வந்துட்டு இங்கேயும் விளக்கு வச்சு இங்கேயும் சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போகிறோம். சித்திரையில் வந்து காலையில் கோயில் போயிட்டு எங்கள் சைடு வந்து நான்வெஜ் தான், மட்டன் அந்த மாதிரி தான் சித்திரைக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க சித்திரைக்கு வந்து நாங்கள் வந்து வெஜிடேரியன் தான், வெஜ்ஜு மாதிரி தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் சைடு வந்து சித்திரைக்கு வந்து அதுவும் சித்திரை வருஷப்பருப்புக்கு வந்து நான்வெஜ் தான். இப்போ எங்கள் வீட்டில் வந்து மட்டன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ஊருக்கு கிளம்பிடுவோம். இங்கே வெட்டு நாடு காலையில் விடிய காலம் 5 மணிக்கே முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஊரில் வந்து இந்த மாதிரி டைம்லாம் ஊர்லேயே ஆடு போட்டு வெட்டிடுவாங்க. தீந்து போச்சுனால எங்கள் அப்பா ரொம்ப லாங்கில் போய் தான் வாங்கிட்டு வந்தாங்க. மட்டன் சாப்பிட்டுட்டு நல்லா வெயில் சாய ஒரு 3 மணி 4 மணி கிளம்பிடுவோமா. இவர் எப்போ இனி ஊருக்கு கூட்டு போவ? வா வா. டவர் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஏன் பெரிய லாங் வீடியோலாம் எடுத்துருக்கு, ஆனால் ஏன் போட முடியல, இங்கே டவரே கிடைக்காது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடே பண்ண முடியல. என்ன சொல்ற, ஒரு மெசேஜ் வந்தால் கூட அது எப்போ அனுப்புன மெசேஜ் லேட்டாக தான் வரும். சஞ்சனா எதுவுமே பேசல. அவ்வளவுதான். அம்மாச்சி தாத்தா ஊர்ல இருந்தாச்சு, போயாச்சு. கிளம்பலாமா? நம்ம ஊருக்கு போயிருவோம். அப்போ தொண்டிக்கு போகலாமா, இங்கே இருக்கலாமா? போலாமா? சரி சரி. அப்படியே எங்க அப்பா வாங்கி கொடுத்த ஜூஸ்னா கொடு. சரியா? ஜூஸ்னா கொடு. குடுக்குறியா? அப்போ வந்து சரியான ஆட்டம் பார்த்துங்க. செம்ம என்ஜாய்மெண்ட், நல்ல ஜாலியா இருந்தா. நீங்க எப்படிங்க இருந்தீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா அவசரமா வந்துட்டு ஓடுறதுக்கு ரிலாக்ஸா 2 நாள் இருந்தாச்சு. நல்லா செலிப்ரேட் பண்ணியாச்சு. எவ்வளவு தூரம் நான் வந்து எங்க அம்மா வீட்டுல ஹாப்பியா இருக்கணும் அவ்வளவு தூரம் இருந்தாச்சு. ஓகே கிளம்பியாச்சு. தமிழ் புத்தாண்டு வந்து ரொம்பவே சூப்பரா போச்சு. ஓகே பாய் சொல்லிருங்க. பாய் எல்லாருக்கும். அடுத்த வீடியோல கண்டிப்பா மீட் பண்ணுவோம். அப்போ பாய் சொல்றா. போதும் ரொம்ப இழுக்காதரா. ஓகே ஓகே எல்லாரும் லவ் பண்ணுங்க, ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே பாய்.